நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாள்வது குறித்து அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரபு சங்கர் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். சிவகங்கை அரசு கலைக்கல்லூரியில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆஷா அஜித் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி மையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சண்முகவேலு தலைமையில் நடந்த முகாமில் வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், செயல் விளக்கங்கள் வீடியோ மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வாக்குப்பதிவு எந்திரங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஒப்புகைச் சீட்டை எப்படி சரிபார்ப்பது என்பது குறித்தும் செய்து காண்பித்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாயை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பார்வதிபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் 13,45,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணம் அகஸ்தீஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் அதிகாரிகளால் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள துறை ஏரி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் காரில் கொண்டு செல்லப்பட்ட 5,67,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணம் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள தமிழ்பாடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே உள்ள ராமச்சந்திராபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு ஆண்டிப்பட்டி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.